योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराय। பகவானிடம் இந்த புதிய நாளில் சர்வம் யோகி ராம் சரத்குமார் அர்ப்பணம் மஸ்து. எல்லாவற்றையும் நாமத்தாமரைகளை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் எதெல்லாம் சேர்ந்து நான் என்ற ஒன்று உருவாகி இருக்கிறது அத்தனையும் தங்களுடைய திருப்பாதங்களில் பாத தாமரைகளில் நாமத்தாமரைகளோடு சமர்ப்பித்து விட்டோம். இதை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடையது என்று எதுவுமே இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய கெட்ட கர்மங்களும் நல்ல கர்மங்களும் கூட நம்முடையதாகாது. அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது, ஆன்மீக வளர்ச்சி மட்டுமே ஏற்படும். இன்றைக்கு ஒன்றை பார்ப்போம். உச்சிஷ்ட உபதேச பிரசாதம். திரு ஜனார்தனன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு அன்பர் பல வருஷங்கள் பகவானோடு பழகியவர். ஆரம்ப நாட்களில் பகவானை சந்தித்திருக்கும் பொழுது பகவானால் ஈர்க்கப்பட்டு பல கவிதைகள் புனைந்திருக்கிறார். அவர் ஒரு முறை பகவான் அவருடைய எழுதிய கவிதைகள் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் தான் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்று ஞாபகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அந்த ஆங்கில கவிதையின் தலைப்பு வாழ்க்கையின் துன்பங்கள், த மிசரிஸ் ஆஃப் லைஃப். அதில் அவர் ஒரு வரி வருமாம். அதில் மிசரிஸ் ஆர் த லைஃப்ஸ் ரெயின், அதாவது துன்பங்கள் வாழ்க்கையில் மழை போல் வரும் என்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். உடனே அதை சுவாமி கையில் வாங்கி மிசரிஸ் ஆர் லைஃப்ஸ் கிரெயின் என்று எழுதினார். எவ்வளவு வித்தியாசம் இரண்டிற்கும்! அந்த வித்தியாசத்தை பிறகு பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு வரி, மிசரிஸ் மேக் மீ டிவைன் என்று எழுதியுள்ளார் அந்த அன்பர். அதை பகவான் திருத்தி மிசரிஸ் டேக் மீ டு த டிவைன் என்று எழுதி தந்திருக்கிறார். இந்த இரண்டையும் பார்ப்போம். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம்! நாம் எல்லோரும் அப்படித்தானே நினைத்துக் கொள்கிறோம். நமக்கு திரும்ப திரும்ப அடி பட்ட காலிலே படும் என்று சொல்வார்கள். திரும்ப திரும்ப துன்பங்கள் வர ஆரம்பித்தால் நம்முடைய அந்த கெட்ட வேலையானது ஒரு கெட்ட கர்மாவுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தடுத்து துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கும். கெட்ட குடியே கெடும் பட்ட காலில் படும் என்று. ஆக இது ஒரு மழை போல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அந்த நண்பர் எழுதியுள்ளார். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? மிசரிஸ் ஆர் லைஃப்ஸ் கிரெயின். இந்த கிரெயின் என்பது தானியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த தானியம் என்றாலும் இந்த இடத்தில் நாம் ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு, த கிரெயின் ஆஃப் லைஃப். அதாவது இந்த இடத்தில் இந்த தானியம் என்பதற்கு பொருள் வாழ்வு, ஆதாரம், ஊட்டச்சத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்படி அது ஆதாரமாக இருக்கிறது? ஊட்டச்சத்தாக இருக்கிறது. நடக்கும் துன்பங்கள் எல்லாம் நம்மை மாற்றி அமைக்கின்றன. நமக்குள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா? நம்மிடம் இருக்கும் வேண்டாதவைகளையெல்லாம் இறைவனுக்கு உகந்தவையாக மாற்றி அளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த துன்பங்களுக்கு உண்டு. விவேகானந்தர் சொல்கிறார், இந்த துன்பங்களினால் நமக்கு கிடைக்கும் நன்மையே இன்பங்களை விட அதிகம் என்று. ஆக பகவான் சொல்கிறார், இந்த துன்பங்கள் வாழ்வின் கிரெயின், அதாவது ஊட்டச்சத்து, அதுவே ஆதாரம். ஏனென்றால் வாழ்வின் குறிக்கோள் இறைவன்தான். இறைவனை அடைவதே வாழ்வின் குறிக்கோள்.
அந்த இறைவனை அடைவது நம் கையில் இல்லை, அது இறைவன் கையில் தானே இருக்கிறது. ஆனால் இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், இறைவனோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எத்தனை முறை தவறினாலும் சரி, திரும்ப திரும்ப இறைவனோடு நாம் நம்மை கனெக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு சிறந்த மார்க்கம் இறைவனுடைய நாமம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், மறுபடியும் மறுபடியும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியம். இறை நாமத்தை நாம் எண்ணும் பொழுது நாம் இறைவனையே எண்ணுகிறோம், இறைவனை எண்ணும் பொழுது இறைவனில் வாழ்கிறோம் என்று அல்லவா நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக துன்பங்கள் வாழ்வின் ஆதாரம், ஊட்டச்சத்து. எதற்கு? நம்மை கடவுளை நோக்கி பிடித்து தள்ளுவதற்கு. அடுத்ததாக அவர் எழுதியிருந்தார், அன்பர் எழுதியிருந்தார், the miseries make me divine. பகவான் take me to the divine என்று கரை. நாம் சட்டென்று டிவைனாக முடியாது. அந்த நாம் நினைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நல்லது அல்லது இறைத்தன்மை என்று நாம் நினைப்பதெல்லாம் கடுகு அளவுதான். இந்த துன்பங்கள் நம்மை சிறிது சிறிதாக மெல்ல மெல்ல இறைவனை நோக்கி எடுத்துச் செல். நாம் சட்டென்று ஒரு முழுமையான இறைத்தன்மை உள்ளவராக ஆக முடியாது. அந்த துன்பங்கள் சிறிது சிறிதாக நம்மை மாற்றி அது ஒரு ஏணிப்படி போம். இறைவனை நோக்கி நம்மை தள்ளி தள்ளி கடைசியில் இறைவனை அடைவதில் கொண்டு விடும். ஆக பகவான் இதுதான் ஒரு மகா ஆத்மா என்பது. எது ஒன்றே வாழ்க்கையில் மழை போல் வந்து என்னை துன்புறுத்துகிறது என்று நாம் சொல்வதே பகவான் இவையே வாழ்வின் ஆதாரம் என்று மாற்றுகிறார். த கிரெயின் ஆஃப் லைஃப். இந்த அன்பருக்கு இன்னொரு மிகவும் சுவாரஸ்யமான பகவானுடைய இறைத்தன்மையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. இந்த அன்பருடைய பெயரை சொல்லலாமா என்று கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பு அவரிடம் ஒரு நண்பர் இன்னொரு அன்பர் மூலம் கேட்டபொழுது அவர் என்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம் என்று சொல்லிவிட்டார். அதனால்தான் நான் பெயர் சொல்லவில்லை. அவர் ஒருமுறை வாழ்க்கையில் வெறுப்புற்று அடுத்தடுத்து துன்பங்கள் மழை போல் வந்து கொண்டிருக்க வாழ்வை தாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு பகவானாலும் ஒன்று செய்ய முடியவில்லை என்ற நினைப்பில் அவர் விஷத்தை குடித்தார். குடித்துவிட்டு இத்தோடு வாழ்க்கையின் துயரங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைத்து படுக்கச் சென்றார். ஆனால் மறுநாள் காலையில் அந்த விஷம் அனைத்தும் கழிப்பறையில் வெளிவந்து விட்டது. அவருக்கு நம்பவே முடியவில்லை, தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், இந்த விஷமருந்தை குடித்த பிறகு கூட இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்று. அவரை பார்த்த பொழுது பகவான் சொன்னாராம், உன்னை நான் விடமாட்டேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பது போல் சொல்லிவிட்டார். ஆக நாம் நம்முடைய பகவானிடம் அடைக்கலம் என்று வந்த பிறகு அவருடைய அனுமதியின்றி நம் வாழ்வில் எதுவும் நடக்க முடியாது. அப்படி நடந்தால் அது அவருடைய அனுமதியோடு நம்மை மாற்றுவதற்காக, கடவுளை நோக்கி தள்ளுவதற்காக நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்டாலும் அவை மனதை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் பாதிக்கப்பட்ட மனதிற்கு மீண்டும் அவர் அருளால் தெம்பு வந்து இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பான்மை வந்துவிடும். நம்முடைய பகவானாகவே இருந்து உலகத்திற்கு ஒரு பெரும் நன்மையை அருளிக் கொண்டிருந்த பொழுது அவர் எத்தனை கல்லடிப்பட்டார், எத்தனை முறை அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சிகள் நடந்தன, எத்தனை முறை அடிபட்டார்,
கல் மட்டுமல்ல, கல்லை தூக்கி மட்டும் விட்டெறியவில்லை, பலர் அவரை அடித்து போட்டனர், சாக்கடையில் தள்ளினர். எத்தனை விதமான துன்பங்கள், குரூவல்டிஸ், அத்தனை விதமான குரூவல்டிஸும் இந்த மகாத்மாக்கள் அனுபவிக்க நேருகிறது. பம்பாயில் கணேஷ்புரியில் இருக்கும் சுவாமி நித்யானந்தா ஒரு முறை ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது மதியற்ற சில காய்ந்த தேங்காயினார், கொட்டாங்குச்சி, காய்ந்த இலைச்சருகுகள் இவற்றையெல்லாம் ஒரு மாலை போல் கட்டி அவருடைய இடுப்பில் சுற்றிவிட்டு அதற்கு தீ வைத்தனர். நினைத்து பாருங்கள், அவர் இறைவனில் ஆழ்ந்து போயிருக்கும் நேரம், உடல் உணர்வு அற்றவராக இருந்த நேரம், அந்த இறைவனை அவர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே, அதில் ஒன்றியிருக்கும் பொழுதே இந்த துன்பம் நேருகிறது. அப்பொழுது சாதாரண மனிதர்களான நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நேரார்? அந்த தீயானது எரிந்து 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 அவருடைய இடுப்பை சுட்டு தீக்காயம் வெகு நாட்களுக்கு இருந்துதான். அதன் அடையாளம் கடைசி வரையிலும் இருந்தது. இப்படியெல்லாம் மகாத்மாக்களுக்கு நேருவதை நாம் காண்கிறோம் பலருடைய வாழ்க்கையில். ஆக துன்பங்கள், அந்த துன்பங்களை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? த கிரெயின் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஆதார சக்தி, ஊட்ட சக்தியாக இருந்து நம்மை பண்படுத்தி, நாம் என்ன சொல்வோம்? இந்த துயரங்கள், துன்பங்கள் நமக்கு புண்படுத்துவதை மட்டுமே பார்ப்போம். அவர்கள் அதை நம்மை பண்படுத்தும் ஆதார சத்தாக பார்க்கிறார்கள். அதனால் நாம் இறைவனை அடையும் முயற்சியில் வெற்றி பெறுகிறோம். ஆக இதை நாம் மனதில் கொண்டு மகாத்மாக்கள் எல்லாம் எப்பேற்பட்ட துன்பங்களில் அவதிப்பட்டு அப்பொழுது கூட தன்னை மறந்து மற்றவர்களுக்காக பெருநலம் சேர்த்தார்கள், அருளினார்கள். நாம் இதில் ஒரு சிறு துளியாவது செய்ய வேண்டும். யாரை பற்றியும், யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. நாம் துன்பத்தில் உழண்டு வருகிறோம், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம். ஆக இதை நினைத்து நம்முடைய பகவான் வாயிலிருந்து யாரை பற்றியும் தரக்குறைவாக பேச்சு வந்ததே கிடையாது. எப்பேற்பட்ட கெட்டவர்களிடம் கூட அவர் ஒரு நல்லதை தான் பார்த்தார். இந்த மாம்பழக்கதை முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு குரங்கினால் கடிக்கப்பட்டு சேற்றில் ஆழ்ந்து அதில் சேற்று பற்றி கொண்டு ஆங்காங்கே கரும்புள்ளி செம்புள்ளி வைத்தார் போல் ஃபங்கஸ் வந்து ஒரு மரவட்டை ஏறி அந்த ஒரு அவல நிலையில் இருந்த அந்த மாம்பழத்தை எடுத்து வர சொல்லி அதில் ஒரு சிறு பகுதி, எந்த விதமான குறையுமில்லாத மஞ்சள் நிறத்தில் இருந்த ஒரு பகுதியை காட்டி என்னை அதை வெட்டித்தர சொல்லி அதை தான் சாப்பிட்டு அந்த மீதியை எனக்கு கொடுத்து சாப்பிட வைத்தார். அப்பொழுது அது எவ்வளவு சுவையாக இருந்தது என்று தெரிந்தது. ஆனாலும் அதை சுற்றி எப்பேற்பட்ட ஒரு அவல நிலை. ஆக அந்த நிலையில் இருக்கும் மனிதர்களிடம் கூட அவர்கள் ஒரு நல்லதை கண்டுபிடித்து அதன் மூலம் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவை அவருடைய மகா பிரசாதமான திருநாமம் யோகி ராம் சுரத்குமாரை நாம் அடைந்திருக்கிறோம். இதைவிட நமக்கு வேறு என்ன அடைய வேண்டும்? இதை மனதில் கொள்வோம், வாழ்வின் பயனை பெறுவோம். ஜெய் யோகி ராம் சுரத்குமார்.